அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் உள்ள சீனியர்கள் எல்லாம் கடுமையான கொந்தளிப்புல இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாளைக்கு நடக்க போற திமுக செயற்குழு கூட்டத்துல 24 முக்கிய திமுக புள்ளிகளினுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கு. இதுல யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன், MRK பன்னீர்செல்வம், ராமச்சந்திரன், ரகுபதி, துரைமுருகன், இப்படி பல பேரினுடைய பதவிகள் பறிக்கப்பட இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் திடீர்னு இந்த முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் அவசரமா 2 குழுவை அமைச்சார். ஒன்னு கள ஆய்வு குழு, இன்னொன்னு மறுசீரமைப்பு குழு அப்படின்னு. இந்த 2 குழுவுமே தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணி ஒரு முடிவு ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து 1.5 மாதங்கள் ஆச்சு. இது வரைக்கும் இந்த ரிப்போர்ட்டை வச்சு எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. இப்போ வேற வழியே இல்லை, நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கும்போது, தமிழ்நாடு முழுக்க ஆய்வு பண்ணி பார்த்ததுல 7300க்கும் மேற்பட்ட நபர்கள் வீடியோ ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அவர்களே பேசியிருக்கிறாங்க உட்காந்து, தலைவரே இந்த மாதிரி இவர் இருக்கிறதுனால நம்ம தோத்துட்டோம், நம்ம இவர்னால தான் தோத்தோம், இவரெல்லாம் நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கோரிக்கைகள், ஆலோசனைகள். அப்போ இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னா, 70 வயசுக்கு மேல இனிமேல் யாருமே மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாது, 40 வயசுக்கு மேல யாருமே கிளை செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் கொண்டு வர போறாங்க. இது கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். 70 வயசுக்கு மேல யாருங்க இருக்க போறா அப்படின்னா, திமுகல பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இருக்காங்க. ஒரே பதவியில பல வருஷங்களா அப்படியே இருப்பாங்க, யாருக்கும் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. சொல்லப்போனா ஸ்டாலின் அவர்களே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அப்படிதான் இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு அப்புறம் உதயநிதியை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மாதிரி திமுக உள்ள பல சீனியர்களும் தங்களுடைய மகன்களை பாத்தீங்கன்னா அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது கட்சிக்குள்ளேயே பெரிய லெவல்ல உட்கட்சி பூசலை ஏற்படுத்திச்சு. இப்ப இதெல்லாம் சேர்ந்து நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிறத திமுக உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான சீனியர்கள்லாம் நம்ம தூக்கிடலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர்கள் போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் சீனியர்கள் ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல நீங்க மட்டும் அப்பா மகன்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பதவியில் அப்படியே இருப்பீங்க, நாங்க மட்டும் கட்சி நலனுக்காக பதவியை நாங்க துறக்கணுமா அப்படின்னு அவர்கள் போர்க்குடி தூக்க அறிவாலயம் ஒரே கலைபரமா இருக்கு. இதுல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு. உள்ளாட்சி தேர்தல்ல திமுக உள்ள சீனியர்களினுடைய உதவி இல்லாம நாம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது கனிமொழி அவர்களுடைய கருத்தா இருக்கு. அதனால கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அதை தள்ளி வைப்போம், இப்பவே நம்ம சீனியர்களை தள்ளி விட்டோம் அப்படின்னா உள்ளாட்சியில நமக்கு கடுமையான பின்னடைவு சந்திக்க நேரிடும். இன்னொன்னு, RS பாரதி அவர்கள் சவால்லாம் விட்டார், உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் சீட்டு தாவேகா ஜெயிக்கட்டும், நான் என்னோட ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னா சொன்னார். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி சீனியர்கள்லாம் நம்ம கழட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய பின்னடைவா போயிடும் அப்படிங்கிறது. இதை ரிப்போர்ட் வைஸாவும் பாத்தீங்கன்னா, கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலையே இளைஞரணியை சார்ந்த 16 நபர்களுக்கு வேட்பாளர்களாக இடம் கொடுக்கப்பட்டது. அதாவது உதயநிதியினுடைய விங்கு இளைஞரணியில உள்ள 16 பேருக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்தாங்க. அதுல வெறும் 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் சீனியர்கள்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் 32 பேர்ல 17 பேர் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது திமுக பொறுத்த அளவுல சீனியர்கள்லாம் இருக்கு. மக்கள் என்னதான் இதை விரும்பல அப்படின்னாலும் திமுக ஜெயிக்கிறதுக்கு இவர்கள் தான் அதிகமா பணம் செலவு பண்றாங்க, இவர்கள் தான் சீட்டுகளை பெற்று தர்றாங்க. அப்ப இப்ப நம்ம இவர்கள் நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய பின்னடைவா போயிடும் அப்படிங்கிறது கனிமொழி உள்ளிட்டவருடைய கருத்தா இருந்திருக்கு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை. எனக்கு சீக்கிரமா செயல் தலைவர் பதவி வேணும். ஏன்னா இப்ப உதயநிதி அவர்கள் செயல் தலைவராக வரணும் அப்படின்னா உதயநிதிக்கு கட்டுப்படக்கூடிய நபர்களா கட்சியில இருக்கணும். எல்லாம் பெரிய பெரிய சீனியர்கள் போஸ்டிங்ல உள்ளவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு உதயநிதியால அவர் விரும்பக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கட்சிக்குள்ள பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால உடனடியாக செயல் தலைவரா என்ன மாத்திருங்க தலைவரே அப்படின்னு அப்பா கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கு இதுல ஒரு கருத்து முரணே ஏற்படுது. என்னன்னா, சட்டமன்றத்துல உதயநிதியோட பெர்ஃபார்மன்ஸ் பீக்கு சூப்பர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உதயநிதி ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடங்கள்ல சரியான வகையில பதிலடி கொடுக்கவே திணறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல திமுக உள்ள சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் தான் பேக்கப் பண்ணி உதயநிதியை கொண்டு போக வேண்டியது இருக்கு. இப்ப நாம அவங்களோட கட்சி பதவியெல்லாம் பறிச்சோம்னா நமக்கே பேக் ஃபயர் ஆயிரும், சட்டமன்றத்துல ஒன்னு கைவிட்டுருவாங்க, என்ன ஆகுமோ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை கொடுக்க, அதெல்லாம் முடியாது நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு தனி டீம் நான் உருவாக்கி ஆகணும்னு சொல்லி உதயநிதி ஒரு பக்கம் போறாரு, ஸ்டாலின் அவர்கள் அறிவுரை ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இப்படிதான் ஸ்டாலின் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் அறிவாலயத்துல போயிட்டு இருக்கு. ஆனா நாளைக்கு நடக்க போற செயற்குழுல துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், முக்கியமா பொதுச் செயலாளர் இந்த பதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், துரைமுருகன்லாம் பாத்தீங்கன்னா அவரா வெளியே போயிடணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ நாளைக்கு நமக்கு அது ஒரு முடிவு தெரிஞ்சிடும்.
இப்ப திமுகல இப்படி ஒரு கலைவரம் நடக்கிற மாதிரியே விசிகாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. கட்சியே வந்து இரண்டாக உடையறதுக்கு தயாரா இருக்கு. இப்பதான் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு உளுந்தூர்பேட்டையில போட்டாங்க. அதுக்குள்ள கட்சியை உடைய போதான்னு கேட்டீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே இந்த பிரிவுக்கான விதை வந்து போடப்பட்டது. என்ன அப்படின்னா, ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு கடந்த முறை சீட்டு கொடுக்கல. அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது பெரிய லெவல்ல ஊடகங்கள் எல்லாம் பங்கேற்று விவாத நிகழ்ச்சிகள்லாம் திமுகவுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா கருத்துக்கள் எல்லாம் பேசுவாரு. ஆனா அவருக்கு வந்து விசிக அந்த முறை சீட்டு கொடுக்கல. திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் கேட்ட தொகுதியும் கொடுக்கல, அவருக்கு சீட்டு கூட கொடுக்கவே இல்லை. அப்ப என்ன ஆயிருதுன்னா, கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிருப்தி நிலவுது. எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், பனையூர் பாபு, 3 பேருக்குமே வந்து சீட்டு கொடுக்கல. ஸோ திருப்பி தாவேக்கு ஆட்சிக்கு வந்த உடனே விசிகாவும் கடந்த தேர்தலில் பயங்கரமான பின்னடைவு, தோல்விதான். ஸோ அந்த தோல்வியை வந்து முழுசா திரும்ப ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே பனையூர் பாபு என்ன பண்ணிட்டாரு, இங்க இருந்து அப்படியே கட்சியை விட்டுட்டு திமுக பக்கம் போயிட்டாரு. ஸோ திமுகவும் விசிகாவும் ரொம்ப ஒற்றுமையா இருந்த சமயத்துல விசிகாவில் யாராச்சும் ஒருத்தர் திமுகவுக்கு போனாங்கன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இல்ல திருமா வந்து என்னுடைய நண்பர், அவரை மீறி நான் வந்து கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாரு. ஆனா இந்த முறை அப்படியான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. என்ன பண்ணாங்கன்னா, பனையூர் பாபு ஏத்துக்கிட்டாங்க. பனையூர் பாபுக்கு திமுகவில் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த வரிசையில் ஆளூர் ஷானவாஸுக்கு திமுக தலைமை முன்னாடி அழைப்பு விடுத்திருந்தாங்க. திருச்சி கிழக்கு தொகுதியில ஆளூர் ஷானவாஸ் நிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டாக் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட்டால் அது குறித்தும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆளூர் ஷானவாஸுக்கு திமுக தரப்புல பயங்கரமான வரவேற்பு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விசிகாவினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் மாநாட்டுக்கு வரல. விசிகா ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போடுறாங்க. ஆனா அதுல ஒரு முக்கிய பொறுப்பாளரே அந்த மாநாட்டை புறக்கணிக்கிறார். மாநாடு கிட்டத்தட்ட ஒரு தோல்வி அடைந்த மாநாடு தான். ஏன்னா திருமாவர்கள் பேசவே இல்லை, 5 நிமிஷம் கூட தலைவரே பேசலாம்னா அது என்ன மாநாடு? ஸோ கிட்டத்தட்ட பல சொதப்பல்கள். அந்த மாநாட்டில் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொள்ளவே இல்லை. ஸோ ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன முடிவில் இருக்கார் அப்படின்னா, தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அதுல வந்து விசிகால இருந்து பல பேரை அப்படியே பிரிச்சு அங்க சேர்த்துட்டு அதற்கப்புறம் திமுக கூட ஒரு தேர்தல் கூட்டணி வச்சு அவர்கள்கிட்ட இருந்து நம்ம ஒரு பதவி வாங்கலாம். 2 விஷயங்களுக்கு பிளான் பண்றாங்க. ஒன்னு, ராஜ்யசபா எம்பி. இப்போ திமுக தரப்புல இருந்து நமக்கு ராஜ்யசபா எம்பி கேட்கலான்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தலில் போட்டியிடுறதுக்கான சீட்டு. ஸோ இந்த கணக்குகள்லாம் பண்ணி தான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. விரைவில் இப்படி அறிவிப்பு உருவாகும். இது திருமாவுக்கு பயங்கரமான மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னன்னா, தாவேகா வெற்றி பெற்ற போதே வந்து பாத்தீங்கன்னா விசிகாவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது அந்த பக்கம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பட்டியல் சமூக மக்கள் தான் விசிகாவிற்கு பெரும்பான்மையான வாக்காளர்கள். ஆனால் கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு வர வேண்டிய பல வாக்குகள், இல்ல விசிகா மூலமா திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள்லாம் தாவேகா பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது ஆதவோஜனா போன்ற நபர்களே வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ஸ்டேட்மெண்ட். இப்போ உண்மையான விசிகா தொண்டர்கள்லாம் எங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். அதுக்கான காரணம் இதுதான். பட்டியல் சமூக மக்கள்லாம் எங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு தான் ஒரு மறைமுகமா சொல்றாரு. ஸோ என்ன ஆயிருது அப்படின்னா, மறுபடியும் இப்போ தாவேகா விசிகா கூட்டணிக்கு வேற இப்போ வந்து போயிட்டாங்க. ஏன்னா கூட்டணிங்கிற வார்த்தையே திருமாவர்கள் வந்து மாநாட்டில் தான் அறிவிச்சார். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார். ஆனா ஒரு வழியா இப்ப கூட்டணி அப்படிங்கிறத மாநாட்டில் சொல்லிட்டாரு. இணைந்தே பயணிக்க போறோம்னு சொல்லிட்டாரு. இப்போ அப்ப தாவேகா தொண்டர்களே நம்ம வந்து விசிகா தொண்டர்களை காட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல கட்சியை வந்து பாதியா உடைச்சுக்கிட்டு ஒரு டீம் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். இன்னொன்னு, இப்போ வந்து அமைச்சராக இருக்காரு இல்லையா வன்னியரசு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுலையும் கட்சிக்குள்ள பயங்கரமான குளறுபடி. வன்னியரசுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுக்கலாம்? சீனியாரிட்டி அடிப்படையில் நாங்கள் பல பேர் இருக்கும்போது இவருக்கு எப்படி அமைச்சரவையில் வந்து இடம் கொடுத்துருக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குழப்பங்கள். சொல்லப்போனா வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறது திருமாவோட திட்டமும் கிடையாது. திருமாவர்கள் வந்து தான் அமைச்சராகலாம் அப்படிங்கிறதுனாலதான் காட்டுமன்னார் கோவில்ல நிக்க போறதை அறிவிச்சார். அப்புறம் திமுக கொடுத்த அழுத்தத்துல அதை வந்து முடிவை மாத்திக்கிட்டாரு, பின்வாங்கிட்டாரு. ஸோ அது திருமாவுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வன்னியரசுக்கு போயிடுச்சு. வன்னியரசுக்கு போனதுல கட்சிக்குள்ளேயே பல பேருக்கு அதிருப்தி. குறிப்பா எம்எல்ஏ சீட்டு கிடைக்காம போன எஸ் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ், அதே மாதிரி பனையூர் பாபு போன்றவர்கள்லாம் பயங்கரமான அதிருப்தி. ஸோ இப்போ பனையூர் பாபு போயிட்டாரு. அடுத்து வந்து எஸ் பாலாஜி ரொம்ப இன்ஆக்டிவா தான் இருக்காரு. என் கட்சியினுடைய எந்த செயல்பாடுகளும் ஈடுபடுறதே இல்லை. ஆளூர் ஷானவாஸுக்கு வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி முக்கியமான முதன்மை செயலாளர் பதவி கொடுத்தும் அவர் வந்து எப்போ வெளியே போகலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விசிகா விரைவில் ஒரு மிகப்பெரிய பிளவை சந்திக்க போகுது. நம்ம முதல்ல பேசின திமுகவில் நடக்க போற மாற்றம், அதுல வந்து மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து ரொம்ப அதிகரிக்க போறாங்க. அதுவும் ஒரு தகவல் என்னன்னா, 234 தொகுதி இருக்கு. ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது 2 தொகுதி இருந்தா போதும்னு சொல்லி 117 மாவட்டங்களா அந்த கட்சிக்கு உட்பட்ட மாவட்டங்களா பிரிக்க போறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 117 மாவட்ட செயலாளர்கள் உருவாக போறாங்க.
அந்த 117ல 30 விழுக்காடு ஆதி திராவிடர்களா இருக்கணும் அவர்களுடைய பாணியில. கிட்டத்தட்ட பட்டியல் சமூக மக்களா இருக்கணும் அப்படிங்கிறது. பிளஸ் 10 விழுக்காடு பெண்களா இருக்கணும். ஏன்னா இது ஒரு கடுமையான விமர்சனமா கடந்த முறை எழுந்தது. என்னன்னா, நீங்க சமூக நீதி பேசுறீங்க, பெண் உரிமை பேசுறீங்க, ஆனா பெண்களுக்கு நீங்க இடமே கொடுக்கலையே. மாவட்ட செயலாளர்கள் அப்படிங்கிறவங்க திமுகவில் எத்தனை பெண்கள் இருக்காங்கலாம் கேள்வி வந்துச்சு. அதற்காக 10 விழுக்காடு பெண்களுக்கு நம்ம ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ கனிமொழியினுடைய ஆதரவும் கட்சிக்குள்ள இதற்கப்புறம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. திமுகவில் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. ஆனால் அந்த மாற்றத்திற்கு திமுகவே தயாரா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. திமுக ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா சீனியர்களுடைய கட்சி தான். ஸ்டாலின் அவர்கள் கூட அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறவங்க தான் கூடவே இருப்பாங்க. யாருக்குமே புதுசாக வாய்ப்பே கிடைக்காது கட்சியில. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். அதை இன்னைக்கு ஓவர் கம் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது கட்சிக்கு கண்டிப்பா பெரிய அளவில் பேக் ஃபயர் தான் ஆகும். உள்ளாட்சியில பார்த்தீங்கன்னா பணம் இறக்க மாட்டாங்க. சீனியர்கள் கிட்ட தான் பணம் இருக்கும். இளைஞர்கள் கிட்ட என்ன நம்ம அடுத்து ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் மட்டும்தான் இருக்கும். அவர்கள்ட்ட பணம் இருக்காது. அவர்கள் மட்டும் நினைச்சாங்கன்னா ஜெயிக்கவும் முடியாது. சீனியர்கள் இருந்து நீங்க பதவியை பிடுங்கினீங்கன்னா அவர்கள் எல்லாம் கிளம்பி அப்படியே ஆளுங்கட்சிக்கு போயிடுவாங்க. இனிமேல் பல சீனியர்கள் திமுகவை விட்டு விலகி தாவேக்காவில் இணைவதை நாம் பார்க்க முடியும். தாவேக்கா அதை ஏத்துப்பாங்க தான், வெளியே வேணா அப்படி பேசுவாங்க. ஆனா கட்சிக்காரர் வந்தாங்கன்னா அவர்களை சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்று உள்ள சேர்த்துப்பாங்க. அதையும் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் விட்ட சவால்ல ஜெயிப்பாரா இல்ல ஒரு பக்கம் மீசை எடுப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். நன்றி.